இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டமன்ற மரபுப்படி ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் கூடுவது வழக்கம். இந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இன்றைய தினம் ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் கூட இருக்கிறது. சரியாக 9:30 மணிக்கு இன்றைய தினம் ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் கூட இருக்கிறது. இதற்கு முன்பாக 9:25 மணிக்கு ஆளுநர் RN ரவி தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து அவருக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு 9:30 மணிக்கு சரியாக சட்டமன்றத்திற்கு அவர் உள்ளே வருவார். அதன் பிறகு அவருக்கான அந்த சட்டமன்ற வாசிக்கக்கூடிய அந்த குறிப்புகள் அவரிடம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆளுநர் தனது அந்த உரையினை எவ்வாறு நிகழ்த்துவார்? கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரை மீதான அந்த சர்ச்சை என்பது இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு தனது உரையினை அவர் முழுமையாக வாசிப்பாரா அல்லது புறக்கணித்து செல்வாரா என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் ஆளுநர் உரையை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும், அது 2023ஆம் ஆண்டு ஆளுநர் உரையின் பொழுது சில வார்த்தைகளை சேர்த்தும் விடுத்தும் வாசித்திருந்தார். அதன் பிறகு 2024-25ஆம் ஆண்டு தேசிய கீதம் இசைக்கப்படாதது குறித்து அவர் கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பும் செய்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் உரை மீதான விவாதம் எந்த வகையில் இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சரியாக 9:30 மணிக்கு ஆளுநர் உரையோடு சட்டமன்றம் இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது. இதன் பிறகு இன்று பிற்பகல் அலுவலாய்வு கூட்டம் தொடங்கி எத்தனை நாட்கள் ஆளுநர் உரையின் மீதான விவாதம் நடைபெறும் எனவும் இன்றைய தினம் அலுவலாய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கிறது. வெள்ளி அல்லது சனிக்கிழமை வரை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.